நீங்கள் தான் இசையமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உடனே எம்எஸ்வி தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க, இந்த படத்திற்கு என்னால் இசையமைக்க முடியாது என கூறியிருக்கிறார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் வெளியான ஒரு படத்தின் ரீமேக். இந்த படம் இந்த பாடலுக்காகவே வெற்றி பெற்ற ஒரு படம். ஒருவேளை இந்த படத்தில் நான் இசையமைத்தாலும் ஹிந்தி பாடல்களைப் போல் என்னுடைய பாடல்கள் இல்லை என ரசிகர்கள் சர்வசாதாரணமாக சொல்லிவிடுவார்கள். அது மட்டுமில்லை, எம்ஜிஆரின் குறுக்கீடு இருக்கும். நீரும் நெருப்பும் படத்திற்கு எம்ஜிஆர் குறுக்கீடு செய்ததால் தான் அந்த பாடல்கள் வெற்றி பெறவில்லை. அதைப்போல இந்த படத்திற்கு இருந்தால் என்ன செய்ய முடியும்? எம்ஜிஆருக்கு இசை மீது அதிக ஈடுபாடு இருப்பதை நான் மறக்க மாட்டேன். ஆனால் அவர் தலையீடு இல்லாமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக என்னால் இசையமைக்க முடியும் என ஒரு கட்டுரையில் எம்எஸ்வி கூறியிருப்பதாக இந்த தகவலை சித்ரா லட்சுமணன் ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு இசை மீது இருக்கிற அக்கறை கரெக்ட் தான். பட் அது இசையமைப்பாளர் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சார் விட்டுருந்தாங்கன்னா இன்னும் அவரோட பாடல்கள் நிறையா ஹிட் ஆகிருக்கும்.